இந்த நிகழ்வை ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கின்ற நண்பர் லோகேஸ்வரன், இங்கு பணியாற்றிக் கொண்டிருக்கின்ற பேராசிரியர் நண்பர்கள், மாணவ நண்பர்கள் எல்லோருக்கும் என்னுடைய அன்பான காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மயிலை சீனி வெங்கடசாமி குறித்த ஒரு சாகித்ய அகாடமி போன்ற ஒரு இந்திய அளவிலான இலக்கிய செயல்பாடுகளை மிக நுட்பமாக ஆய்வு செய்திருக்கின்ற அல்லது அதை குறித்தான உரையாடலை கிடைத்துக் கொண்டிருக்கிற சாகித்ய அகாடமி போன்ற நிறுவனங்கள், அதே போல சென்னையினுடைய ஒரு மிக தமிழுக்கு பெயர் போன பச்சையப்பன் கல்லூரி போன்ற அமைப்புகளோடு இணைந்து ஒரு ஆய்வு அறிஞரை கொண்டாடுவது என்பது ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயமாக நான் கருதுகிறேன். மயிலை சீனி வெங்கடசாமி என்ற ஒரு ஆய்வறிஞர் குறிப்பாக 20ஆம் நூற்றாண்டினுடைய ஒரு நெடும்பரப்பை தம்முடைய ஆய்வுகளால் நிரப்பியவர். எனக்குடைய 1920 தொடங்கி 1980 வரைக்கும் ஒரு 60 ஆண்டு காலம் எனக்குடைய அந்த 20ஆம் நூற்றாண்டு முழுப்பதே இடைப்பகுதி முழுப்பதே நிரப்பியவராக நம்மால் அடையாளம் காணப்படுகின்ற ஒரு மிக முக்கியமான அறிஞர். அவர் நிகழ்த்திய ஆய்வுகளை வெவ்வேறு கோணங்களில் அணுகுவதற்கான ஒரு வாய்ப்பு நமக்கு பேராசிரியர் டி அரசு அவர்கள் கிடைத்திருக்கு. என்றால் அவர்கள் எப்படி ஒரு ஆளுமையை முழுவதுமாக புரிந்து கொள்ளுதல் என்பது குறித்தான அந்த சாகித்ய அகாடமியினுடைய இலக்கிய சிற்பிகள் என்ற வரிசையில் மயிலை சீனி வெங்கடசாமி ஒரு நூலை எழுதியிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் அவர் 30-40 ஆண்டு காலமாக மயிலை சீனி வெங்கடசாமியோடு தொடர்ந்து பயணப்பட்டு கொண்டிருக்கிறார். இந்த சீனி வெங்கடசாமி என்கின்ற ஒரு பன்முக தன்மை கொண்ட ஆளுமையை எவ்வாறு நாம் புரிந்து கொள்ளுதல் என்பதுதான் இந்த கருத்தாளர்களுடைய உரையாடலுடைய மிக முக்கியமான பதிவாக நான் கருதுகிறேன். ஏன் புரிந்து கொள்ள வேண்டும்? இப்போ நாம் வாழக்கூடிய காலகட்டத்தில் ஒரு 125 ஆண்டுகளை கொண்டாடி கொண்டிருக்கின்ற ஒரு மனிதன் நிகழ்த்திய ஆய்வுகள் நம்முடைய சமகாலத்தில் என்ன விதமான விளைவுகளை உருவாக்கப் போகிறது என்பதுதான் மிக முக்கியமான பங்களிப்பு. அதுதான் முக்கியமான தேவை. இப்போ நாம் ஒரு நவீன உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கோம். குறிப்பாக உங்களுக்கு தெரியும், ஏஐ தொழில்நுட்ப காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படின்னா இந்த காலகட்டத்தில் இப்போ மயிலை சீனி வெங்கடசாமி என்கின்ற ஒரு அறிஞருடைய கடின உழைப்பையும் அவருடைய ஆய்வுகளையும் எவ்வாறு நாம் புரிந்து கொள்ள போகிறோம், இது நம்முடைய காலத்திற்கு செலாவணி ஆகக்கூடிய தன்மையை கொண்டதுதானா என்பதை இருப்பு வெறுப்பு வைத்து ஆய்வு செய்வது, அதை மாணவர்கள் கொண்டு சென்றோம். இந்த காலந்தோறும் பல்வேறு விதமான அறிஞர்கள் சமூகத்தில் தொடர்ந்து தங்களுடைய பணிகள் நிகழ்த்தி கொண்டே இருக்கிறார்கள். எல்லோருடைய பணிகளையும் சமூகம் தொடர்ந்து தக்க வைத்துக் கொள்வதில்லை. எது ஆற்றல் உள்ளதோ அதை நீக்கம். ஆற்றல் அப்படின்றது என்னன்னா தகவமைத்துக் கொள்வதுதான் ஆற்றல். நீங்க வலுவது அப்படின்றது எது ஸ்ட்ராங்கா இருக்கிறது, எது தகவமைத்துக் கொள்வது அதுதான் ஆற்றல். இப்போ என்னன்னா எப்படி இந்த மயிலை சீனி வெங்கடசாமி என்கின்ற ஒரு ஆய்வகத்தினுடைய கருத்துக்களை அந்த கருத்துக்கள் அடுத்தடுத்த சமூகத்திற்கு எவ்வாறு தகவமைத்துக் கொள்வது, எவ்வாறு உட்கார்வதற்கு ஏற்ற வகையில் அமைந்திருக்கிறதா என்ற கேள்வி நமக்கு ரொம்ப அவசியம். ஏன்னா அப்படி இல்லை அப்படின்னா கண்மூடித்தனமாக நம்புவதற்கு நம்முடைய சமூகம் எப்போது தயாராக இல்லை. அப்போ இந்த ஒரு 20 தொடங்கி 80 வரையும் ஒரு நெடும் பயணத்தை நிகழ்த்தி அது கலை வரலாறு தொடர்பாக, ஆவணங்கள் தொடர்பாக, இலக்கணங்கள் தொடர்பாக, சங்க இலக்கியங்கள் தொடர்பாக, பிற தமிழ் பண்பாட்டுக்கு தொடர்பான ஊடகங்கள் தொடர்பாக, நிலவியல் தொடர்பாக ஏராளமான ஆய்வுகளை, அரசியல் தொடர்பாக இப்படி ஏராளமான ஆய்வுகளை நிகழ்த்திய ஒரு பேரறிஞருடைய கருத்துக்கள் மிக பலதாக தொகுக்கப்பட்டுள்ளன. நன்றாக தெரியும், 2 தொகுப்புகள் வெளியிடுகின்ற, ஒன்று பேராசிரியர் அரசு அவர்கள் தொகுத்த தொகுப்பு ஒன்று, இன்னொன்று இன்று மதியம் நினைவுரை நிகழ்த்துகின்ற சரவணன் அவர்கள் தொகுத்த தொகுப்பு. இந்த 2 வெவ்வேறு தொகுப்புகளின் வழியாக அவருடைய முழுமையான கருத்துக்களை ஒப்பு நோக்கி நான் முழுமையாக ஒரு பார்வை பார்க்கும்போது அந்த பார்வையினூடாக கிடைக்கின்றவற்றை எதை நாம் இப்பொழுது உருவாக்க வேண்டும் என்ற கேள்விதான் அடிப்படை. அந்த கேள்வியிலிருந்து தான் மாணவர்கள் கற்றுக் கொள்ள வேண்டும் என்றால் இந்த நாம் நினைக்கிற போது இன்று நாம் பேசுகின்ற தமிழ் தேசியம் அல்லது திராவிட தேசியம் என்கின்ற ஒரு தமிழ் அமைப்பு குறித்த, தமிழ் சிந்தனை மரபுறித்த, அல்லது தமிழனுடைய தொன்மை குறித்தும் தமிழனுடைய கணித்த அறிவு தோற்றவியல் குறித்தும் ஆய்வு செய்கின்ற அல்லது இன்று நாம் பேசிக் கொண்டிருக்கின்ற துறவிகள் எவ்வாறு வளர்ந்து வந்தன என்பதை நாம்
நம்ம வந்து சற்றே கூர்மையாக கவனிக்க வேண்டும். இதெல்லாம் வந்து ரொம்ப சாதாரணமாக கிடைக்கிற ஒரு விஷயம் இல்லை, சாதாரணமாக கிடைச்சல இந்த சமூகத்தில். நீங்கள் இவ்வளோ மாணவர்கள் இங்கே உட்காந்துருக்கீங்க, இதை வந்து எனக்கு தெரியும், இதில் வந்து தமிழ் படிக்க மாணவர்கள் எத்தனை மாணவர்கள் பிற்பட்ட மாணவர்கள், எத்தனை மாணவர்கள் ஒடுக்கப்பட்ட குடும்பத்தினர்கள், எத்தனை மாணவர்கள் முதல் தலைமுறையாக படிக்க வந்திருக்கிறது என்பதெல்லாம் எனக்கும் தெரியும். நான் ஒரு தமிழாசிரியர் அடிப்படையில் எப்படி இந்த முதல் தலைமுறை ஒரு படிக்க வந்திருக்கின்ற மாணவர்கள் அல்லது ஒரு இரண்டாம் தலைமுறையாக படிக்க வந்திருக்கிற மாணவர்கள் இந்த மாணவ சமூகம் இன்று படிக்க வருவதற்கான பின்புலத்தில் ஒரு அறிவார்ந்த கதையாடல் முன்னாடி நிகழ்ந்திருக்கிறதா இல்லையா அப்படின்னு கேட்டால் அந்த அறிவார்ந்த கதையாடல் தான் நம்ம இங்கு கொண்டு வந்து சேர்த்துக்கிறோம். அறிஞர்கள் இதற்காக பாடுபடுகிறார்கள் என்றால் சமூகத்தினுடைய இந்த வெளிப்புறமான நிகழ்வுக்கு உள்புறமாக இருந்து ஆய்வு செய்து அவர்கள் இந்த ஆய்வை முன்னெடுப்பதன் மூலமாக தான் சமூகம் வேறொரு பக்கத்தில் மேலெழுந்து வரும் என்பதை நாம் வருகிறோம். நாம் செய்கின்ற ஒவ்வொரு ஆராய்ச்சியும், நாம் செய்கின்ற ஒவ்வொரு விதமான அறிவு சார்ந்த உரையாடல்களும் சமூகத்தை அடிப்படையினுடைய ஆழத்திலிருந்து கிளப்பி மேற்கொள்கிறது என்பதை நாம் வச்சோம். நாம் நிகழ்த்துவது அடிப்படையான ஆய்வுகள், ஆனால் அவருடைய விளைவுகள் மேலே தெரியும். வெளிப்படையாக மேலே தெரிவது வேறு ஒரு மாதிரி இருக்கும், ஆனால் உள்ளே நிகழ்த்துகிற இந்த ஆய்வுகள் தான் இவைகளை சமூகத்தை உருவாக்குகின்றது என்பதை நாம் கவனித்துக் கொள்ள வேண்டும். இன்று இந்த சமூகம், தமிழ் சமூகம் ஒரு தனித்துவமான அறிவு சமூகமாக, உலக அளவில் கவனிக்கக்கூடிய ஒரு சமூகமாக, உலகத்திற்கு பல்வேறு படைகளை வழங்கக்கூடிய அறிவார்ந்த படைகளை வழங்கக்கூடிய ஒரு சமூகமாக அடையாளம் காணப்படுகிறது என்றால் அதில் நாம் நம்முடைய மரபில் இருந்தவற்றை எதையெல்லாம் எடுத்து கொண்டு வந்து சேர்ந்திருக்கிறோம் என்ற கேள்விதான் ரொம்ப முக்கியம். அவர்கள் எடுத்து கொண்டு வந்து சேர்ந்த ஆளுமைகளை எடுத்து கொண்டு வந்து அடுத்த சமூகத்துக்கு வழங்கிய அந்த சிந்தனை மரபில் எதை கொண்டு சேர்க்க வேண்டும், எது அறிவார்ந்த சமூகத்தை உருவாக்கும் என்பது குறித்த தெளிவான சிந்தனையோடு கொண்டு வந்து சேர்த்த அறிஞர்கள் மிக முக்கியமானவர்கள். அந்த ஆளுமையுடைய வெவ்வேறு விதமான ஆற்றல்களை ஒரு புரிந்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பை இங்கு வழங்கி இந்த அமர்வை என்னை ஒருங்கிணைக்குமாறு கூறியிருக்கின்ற நண்பர் லோகேஸ்வரன் அவர்களுக்கும் தமிழ்துறை தலைவர் அவர்களுக்கும் மிக்க நன்றியை கூறி இந்த அமர்வில் 3 கட்டுரைகள் வாசிக்கப்படுவன. முதலாவது கட்டுரை வாசிப்பவர் சுஜா. என்னுடைய நான் படிக்கின்ற காலத்தில் என்னோடு உடன் படித்த ஒரு சாலை மாணாக்கர். மிக நுட்பமாக மிக சிரத்தையாக ஆய்வு செய்யக்கூடிய ஒரு வழி. அதாவது என்னன்னா அந்த சிஸ்டமேட்டிக்காக ஒர்க் பண்ணுற ஒரு மெத்தடை உருவாக்கியிருக்கிறார். நீங்கள் வந்து ஒரு ஆசிரியருடைய அடிப்படையான பண்பு என்னன்னா தொடர்ச்சியாக பணி செய்யணும். அந்த தொடர்ச்சியான பணியை நிற்காமல் செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அதில் அறிவார்ந்த விவாதத்தை உள்நுழைச்சிக்கிட்டே இருக்கணும். கேள்விகளை எழுப்பிக்கிட்டே இருக்கணும். கேள்விக்கான விடையை தேடிக்கிட்டே இருக்கணும். விடையை தேடுவதன் மூலமாக அந்த மாணவர்களோட தொடர்ந்த ஒரு பயணம் வந்து ஒரு சிறந்த ஆசிரியரை உருவாக்கும். அந்த அடிப்படையில் அவர்கள் மாணவர்களாக உருவான காலத்திலும் இப்போது ஆசிரியர்களாக செயல்படக்கூடிய காலத்திலும் ஒரு பணியை குறித்தால் அதை செவ்வனே செய்யக்கூடிய தகுதி படித்த சுஜா அவர்கள் இன்று மைடிகாரின் இது கதையாடல் தொகுப்புகளை குறித்து உங்களோட உரையாற்ற இருக்கிறார். முதலாவதாக சுஜா அவர்களை இங்கு உங்களோடு பேச அழைக்கிறேன்.